வெல்கம் டு அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மூணாரில் எடுத்த சில கிளிப்பிங்ஸை பார்க்கலாம் வாங்க. மூணார் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து கேரளா இடுக்கி அணை. இது வந்து கேரளாவில் இருக்கிற பெரியாற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த இடுக்கி அணை வந்து இடுக்கி மாவட்டத்தில் அமைந்திருக்குது. இந்த அணை 839 அடி உயரமுள்ள குறவன் மலையும் 925 அடி உயரமுள்ள குரத்தி மலை, இது ரெண்டும் இணைக்கிறது இடம்தான் இடுக்கி அணை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்போ கட்டினாங்க அப்படின்னா 30th ஏப்ரல் 1969 கட்டியிருக்காங்க. இதை திறந்து வச்சது வந்து பிப்ரவரி 1973 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சுற்றுலா தலம் தான். ஆனால் இதை வந்து மற்ற நாட்களில் அலோவ் பண்ண மாட்டுறாங்க. நார்மல் டேஸில் அலோவ் பண்ண மாட்டுறாங்க. ஓணம், புத்தாண்டு அந்த மாதிரி தினத்தில் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அது ஆண்டுக்கு 2 நாட்கள் அப்படின்ற மாதிரி தான் அலோவ் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, என்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்குறதுக்குன்னா, பெரியவங்களுக்கு வந்து 10 ரூபாயும் சிறியவர்களுக்கு வந்து 5 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே போட்டிங் போகிற வசதி இருக்குது. அது வந்து 5 பேர் போகிறதுக்கு வந்து 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இடுக்கி டேமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது மூணாரில் என்னென்ன இடங்கள்லாம் இருக்குன்ட்டு பார்த்துக்கிட்டு வரலாம். ஆடுகாடு நீர்வீழ்ச்சி அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அது எப்படின்னா, நீர்வீழ்ச்சி நம்ம பார்த்துருப்போம். நீர்வீழ்ச்சிலாம் இது கொஞ்சம் பார்க்க நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இது வந்து 2 மலைக்கு நடுவில் நீர்வீழ்ச்சி. காடு மலை இருக்கும், அந்த மலையில் நிறைய மரங்கள்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கு காடு மாதிரி இருக்கும் 2 பக்கமும். அதுக்கு நடுவில் நீர்வீழ்ச்சி இருக்கும். ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஹையாக வர்ற மாதிரி இருக்கும், ஹை லெவலில் வர்ற மாதிரி இருக்கும். அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து ஆடுகாடு நீர்வீழ்ச்சி அப்படின்னு இதுக்கு பேர் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஆனைமுடி சிகரம்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்துட்டு இதுவும் வந்து மலை தான். சிகரம்னா மலை உச்சின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மலைக்கு மேலே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது தான். இது பார்க்குறதுக்கு ஒரு அழகான காட்சி மாதிரி இருக்கும். நிறையா மரங்கள். ஆனைமுடி சிகரம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் நம்ம அங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நீல நிற குறிஞ்சி மலர் பூக்கும். அது மாதிரி குறிஞ்சி மலர் வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும்ல, அந்த மலர் தான் அது. நீல நிற குறிஞ்சி மலர் பூக்கும். இங்கே வந்து யானைகள் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சுற்றுலாத்தலமும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல பிளேஸ் தான் மூணாரில். அடுத்து குண்டலா டேம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. நம்ம இடுக்கி டேம் பார்த்தோம்ல, அதை போல் இது வந்து குண்டலா டேம். இடுக்கி டேம் வந்து கொஞ்சம் மலைக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து தரையிலேயே இருக்கிற மாதிரி, கொஞ்சம் போட்டிங் போகிறது அது எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டேம் வந்து ஏரி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியில் ஏரி இருந்தால் எப்படி இருக்கும், அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் இருக்கும் இந்த சுற்றுலாத்தலம். இது வந்துட்டு ஷிகாரா மற்றும் மிதி படகு சவாரிக்கு பெயர் பெற்ற டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எக்கோ பாயிண்ட் அப்படின்ற பிளேஸ் பார்க்க போகிறோம். எக்கோ பாயிண்ட்னால் எல்லாருக்குமே தெரியும். நம்ம எது சொன்னாலும் நமக்கு அது திருப்ப எக்கோவாக எதிரொலிக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேஸ் தான் இது. இங்கேயுமே வந்து ஏரி இருக்குது. இதில் நம்ம படகு சவாரி செய்யலாம். நெக்ஸ்ட்டு டாப் ஸ்டேஷன். இந்த மலை வந்து 6700 அடி உயரமாக இருக்குது. இது வந்து மூணார்லேயே வந்து இதுதான் மிகப்பெரிய உயரமான சிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலை மேலேருந்து பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளும் அது கீழே இருக்கிற பள்ளத்தாக்குகளும் மிக சிறந்த காட்சியாக தெரியும். பார்க்குறதுக்கு அழகான காட்சியாக இருக்கும். இந்த மலையில் வந்துட்டு 12 ஆண்டுக்கு ஒரு முறை நீல நிற குறிஞ்சி மலர் பூக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஆனைமுடி சிகரம், அந்த இடத்துலையுமே வந்து இந்த நீல நிற குறிஞ்சி மலர் பூக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதை மாதிரி இந்த இடத்துலையுமே இந்த நீல நிற குறிஞ்சி பூ பூக்குது. அடுத்தது மறையூர். இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டிய பிளேஸ்லாம் என்ன இருக்குன்னா, இது வந்து அந்த பழங்காலத்தில் கட்டப்பட்ட இடங்கள்லாம் நிறைய இருக்குது. பாறைகளை வச்சு கட்டியிருக்கிறாங்க. அந்த பாறைகளால் கட்டப்பட்ட இடத்துக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டால்மென்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அடுத்து 2ஆவதாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சந்தன காடுகள் நிறைய இருக்குது. அது இயற்கையாகவே வளரும் இங்கே இருக்கிற சந்தன காடுகள்லாம்.
நெக்ஸ்ட்டு 3ஆவதாக வந்து கரும்பு தோட்டங்கள் இருக்குது, மூங்கில் தோட்டங்கள் இருக்குது. அப்புறம் இந்த மறையூரில் அருவிகள் கூட இருக்குது. மறையூர் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து சலீம் அலி பறவைகள் சரணாலயம், டாக்டர் சலீம் அலி பேர்ட் சானிட்டரி அப்படின்னு ஒரு சரணாலயம் இருக்குது. இந்த இடத்துல வந்து நூற்றுக்கணக்கான அரிய வகை பறவைகள் இருக்குது. இங்கே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி போனவங்களை கேட்டு போகலாம், தெரிஞ்சுக்கலாம். அங்கே இருக்கிறவங்கள கேட்டு தெரிஞ்சுட்டு போய் பார்க்கலாம். அப்படின்னா நம்ம கூட ஒரு கைடன்ஸ்க்கு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு சில தனித்துவமான பறவைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிரிம்சன் தொண்டை பார்பெட் அப்படின்னு ஒரு பறவை, நைட் ஹெர்மன், அப்புறம் சான்ஃபோர்ட் அப்படின்னு ஒரு சில அரிய வகை பறவைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பிளேஸ்க்கு போகணுன்னா நம்ம அதை கண்டிப்பாக பார்த்துட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு இரவிக்குளம் தேசிய பூங்கா பார்க்க போகிறோம். இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் இதோட பேர். இது வந்து எங்கே இருக்குன்னா இடுக்கி மாவட்டத்தில் தான் இருக்குது. இதுவும் எர்ணாகுளம் அப்படின்ற இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டி இது அமைஞ்சிருக்கு. இது எப்போது இதை நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா 1978 நிறுவப்பட்டிருக்குது. இங்கே வந்து அரிய வகை பூக்கள், அரிய வகை விலங்குகள் இதெல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அரிய வகை விலங்குனா நீலகிரி தாஹார் அப்படின்ற ஒரு அரிய வகை விலங்கை வந்து நம்ம அங்கே பார்க்கலாம். இரவிக்குளம் தேசிய பூங்கா மலையேற்ற பாதையில் நம்ம போனோன்னா அந்த மலை உச்சியிலேருந்து நம்ம பார்க்கும்போது மூணாரில் இருக்கிற மூணாறுனாலே மலைகள் நிறைஞ்ச இடம்தான். அந்த மலைகள் நிறைஞ்ச அழகான காட்சியை நம்ம பார்க்கலாம். அங்கே வந்து ஆனைமுடி அப்படின்ற இடத்தையும் நம்ம இரவிக்குளம் தேசிய பூங்காலேருந்து பார்த்தோன்னா வலதுபுறமாக இருக்கும். ஆனைமுடின்ற இடத்தையும் பார்க்கலாம். அடுத்தது குறிஞ்சிமலை சரணாலயம், அதை பற்றி பார்க்கலாம். இதுவும் வந்து இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற இடத்துல தான் இருக்குது. இடுக்கி மாவட்டத்தில் தேவிக்குளம் அப்படின்ற தாலுக்காவில் கோட்டக்கம்பூர்ன்ற இடத்துல இது இருக்குது. இங்கே வந்து நீலக்குறிஞ்சி, ஏன்னா இது பேரே குறிஞ்சி மலை தான். இங்கே அதிகமாக குறிஞ்சி மலர்கள் தான் பூக்கும். 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குள்ள அந்த குறிஞ்சி மலர்கள் தான் பூக்கும். இது 2006 அக்டோபர் அப்போது மிக அதிக அளவில் பூத்து 1 மில்லியன் அளவுக்கு மக்கள் பார்வையை வந்து அங்கே ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நிறைய வனவிலங்குகளும் இருக்குது. யானைகள், தாகர், அப்புறம் மான், இந்த மாதிரி விலங்குகள்லாம் அந்த குறிஞ்சி மலையில் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம டூரிஸ்ட் பிளேஸில் பார்த்தோம்ல, அந்த இடங்கள்லாம் இதுக்கு பக்கத்தில் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. வனவிலங்கு சரணாலயம், அப்புறம் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம், ஆனைமுடியை பற்றி கூட ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்புறம் இரவிக்குளம் தேசிய பூங்கா, இது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம இப்போ ஒரு பிளேஸ்க்கு போனோன்னா அது பக்கத்துலேயே எல்லா இடத்தையுமே நம்ம பார்த்துடலாம் மூணாரை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொன்ன பிளேஸ் எல்லாத்தையும் வீடியோவில் போட முடியல, ஒரு சில இடத்த மட்டும்தான் போட முடிஞ்சிச்சு. ஸோ ஜஸ்ட் அதை பற்றின இந்தந்த பிளேஸ்லாம் இருக்குது மூணாரில் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேயிலை தோட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். மூணாரில் டீ எஸ்டேட் சொல்கிறாங்கல்ல, அதுதான். அது பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இப்போது மேலே வந்து வானம் நீல நிறத்தில் இருக்குல்ல, இப்போ கீழே இந்த தேயிலை தோட்டம் பார்க்கும்போது கீழே அதே வானம் பச்சை நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே கிடைக்கிற தேயிலையிலேருந்து தயாரிக்கிற டீ எல்லாமே நம்ம குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நறுமணமாகவும் ரொம்ப தரமாகவும் இருக்கும். நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அங்கேருந்தே நம்ம அதை குடிக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அந்தளவுக்கு ஒரு நல்ல குட் ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுதான் தேயிலை தோட்டத்தை பற்றி தான் நம்ம பார்த்தாலே தெரியும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம மூணாரில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் வேறு டாபிக்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.